வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா. யுதிஷ்டிரனுக்கு தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என உபதேசித்த பீமன். மகாபாரத யுத்தத்தின் முடிவில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று முழு பாரத கண்டத்தின் சக்கரவர்த்தியாக யுதிஷ்டிரர் முடிசூடப்பட்டார். பேரரசராக இருந்த யுதிஷ்டிரரை மகரிஷி வேதவியாசர் இமயமலையின் தொலைதூர பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு மறைந்திருந்த பெரும் செல்வத்தை அவர்களுக்கு வழங்கினார். அஸ்வமேத யாகங்களில் மிகப்பெரிய யாகத்தை ஒவ்வொரு பாண்டவரும் 3 வருடங்களாக தொடர்ந்து 15 வருடங்களாக யாகம் செய்தார்கள். தேவதைகளும் ரிஷிகளும் பித்ருகளும் மனிதர்களும் யாகத்தின் பலனை பெற்று திருப்தி அடைந்தார்கள். தர்மம் முழு மகிமையுடன் பூமியில் செழித்திருந்தது. பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் தனது அரண்மனைக்கு முன்னால் மகாபெரி என்ற பெரிய மேளத்தை வைத்தனர். பிரஜைகள் எந்த தேவைக்காக இருந்தாலும் அந்த மேளத்தை அடித்து தன் தேவையை தெரிவிக்கலாம், நாங்கள் முடிந்தவரை அதை நிறைவேற்றுகிறோம் என்று தங்களது குடிமக்களுக்கு அறிவித்தார்கள். இதை அறிந்த ஒரு முதிய பிராமணர் சிறிது பொருள் வேண்டி தலைநகரை நோக்கி சென்றார். நீண்ட தூரம் பயணித்த அவர் யுதிஷ்டிரனின் அரண்மனையை இரவில் அடைந்தார். மிகுந்த ஆவலுடன் மேளத்தை அடிக்க ஆரம்பித்தார் பிராமணர். உறக்கம் கலைந்த யுதிஷ்டிரன் படுக்கையில் இருந்து எழுந்து யாரோ தனது தேவைக்காக தன்னை அழைப்பதை உணர்ந்தார். மேளம் அடிப்பது எதற்காக என்று விசாரிக்க சில காவலர்களை அனுப்பினார். விரைவில் காவலர்கள் யுதிஷ்டிரரிடம் திரும்பி ஒரு முதியவர் தனிப்பட்ட தேவைக்காக செல்வத்தை பெற வந்திருப்பதாக கூறினார்கள். யுதிஷ்டிரன் அதிக தூக்கத்தில் இருந்ததால் நள்ளிரவு ஆகிவிட்டபடியால் காலையில் அவரது கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பிராமணரிடம் உறுதியளித்து காலையில் வர சொல்லி பிராமணரை திருப்பி அனுப்புமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். யுதிஷ்டிரனின் இந்த செய்தியை கேட்டு பிராமணர் ஏமாற்றமடைந்தார். பிறகு முதிய பிராமணர் பீமனின் அரண்மனை முன்பாக இருந்த மேளத்தை அடிக்க ஆரம்பித்தார். பீமன் உடனே வெளியே வந்து அந்த முதிய பிராமணருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். யுதிஷ்டிரரின் அரண்மனை முன்பாக நடந்தவற்றை சொல்லி தனது கோரிக்கையை முன்வைத்தார் பிராமணர். அவருடைய கோரிக்கையை கேட்ட பீமன், தற்போது இரவு வெகு நேரமாகி விட்டது, இப்போது கருவூலம் திறந்திருக்காது, உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற காலை வரை காத்திருக்க முடியாது, எனவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தனது விலையுயர்ந்த தங்க காப்பை கழற்றி பிராமணரிடம் கொடுத்தான் பீமன். விலையுயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்க காப்பை கண்ட பிராமணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன் கிராமத்திற்கு திரும்பினார். பீமன் யுதிஷ்டிரனின் அரண்மனையை நோக்கி சென்று அங்கிருந்த மகாபெரி மேளத்தை இடைவிடாமல் அடிக்க ஆரம்பித்தார். விண்ணை மூட்டும் அளவு சத்தத்தை கேட்ட யுதிஷ்டிரர் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்து உடனடியாக மேளம் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அங்கு பீமன் மேளத்தை அடிப்பதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்து பீமனிடம் காரணத்தை கேட்டார். ஒரு முதிய பிராமணர் தங்களிடம் உதவி பெறுவதற்கு உங்களை நாடி வந்தார். நாளை காலை திரும்பி வரும்படி கூறியுள்ளீர்கள். அடுத்த நாள் உயிருடன் இருப்போமா என்று அறிந்த ஒரு மனிதனால் மட்டுமே அவ்வாறு கூற முடியும். அதனால்தான் தன் தர்மத்தையே ஒரு நாள் தள்ளி போட்டீர்கள். அப்படியானால் நீங்கள் நாளை வரை இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள் அல்லவா? மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறேன், அதனால்தான் இந்த மேளத்தை அடிக்கிறேன் என்றான். காரணத்தை கேட்ட யுதிஷ்டிரர் குற்ற உணர்வில் ஆழ்ந்தார். தான் எவ்வளவு பெரிய தவறு செய்தேன் என்பதை உணர்ந்தார். பீமனை தழுவிக்கொண்டு நன்றி தெரிவித்ததோடு தர்ம காரியத்தை தள்ளி போடும் தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றார். பீமன் தன் சகோதரனை ஆறுதல் படுத்தி, எனது நோக்கம் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, தர்மம் செய்யும் போது ஒருபோதும் தாமதம் இருக்கக்கூடாது என்பதற்காக இதனை செய்தேன் என்று புன்னகை செய்தான். பீமனின் உபதேசத்தால் விழித்து கொண்ட யுதிஷ்டிரர் அன்றிலிருந்து தர்ம பாதையில் இருந்து விலகாமல் இருந்து தர்மராஜா ஆனார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.